வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026-2027 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். இருக்கிற குரு பயிற்சி இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துடைய ராஜா யாருன்னா குரு. ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் சரிங்களா குரு பயிற்சி நடக்குது. அது எங்கன்னா கடகத்தில் போய் உச்சம் அடைகிறார். அதனால் இது வந்து ஒரு அவர் ராஜாவாக இருக்கும் போது நடக்கிற குரு பயிற்சி வந்து ஒன்றும் வீரியம். ஸோ உங்கள் ராசிக்கு நிறைய நல்லது நடக்கும் போது என்ன நல்லதுன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. ஸோ மிதுன ராசி, மிதுன லக்னம். போன வருஷம் ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தருங்க. அவ்வளோ நடந்து நிறைய மிதுனத்துக்கு கல்யாணம் வந்துச்சு, குழந்தை பாக்கியம் வந்தது, வேலையில் முன்னேற்றம் வந்தது. நம்ம சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் இந்த தடவை வந்து இன்னும் சூப்பர். யார் யாரெல்லாம் போன வருஷம் நல்ல வேலையில் சேர்ந்தீங்களோ, பிஸ்னஸ் ட்ரை பண்ணிங்களோ, அவங்களாம் இந்த வருஷம் பணம் கொட்டும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டில் இப்போ குரு பகவான் போகிறார். தனஸ்தானம் சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும். வீட்டில் ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி திங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? அப்போ பணம் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் போன வருஷத்துலேருந்தே சொன்னேன். ஏன்னா 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? கடன் அடைக்கலாம். அது சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு செய்யுங்க இருக்கு, எவ்ரி பென்னி சேவ்ட் இஸ் எவ்ரி பென்னி ஏர்ன்டுவாங்க. அதாவது எவ்வளவு காசு நீ சேர்க்குறியோ அவ்வளவு நீ சம்பாதிச்சதுக்கு சமம் அப்படின்வாங்க. கடன் அடைக்கலாம். கடன் அடைக்கிறது சூப்பரான டைம். நம்ம வந்து நம்ம நிறைய சொல்லுவோம், முகூர்த்தங்கள்லாம் கொடுப்போங்க. நம்ம சோடச கலை, மைத்திரேய முகூர்த்தம், பஞ்சபட்சி வச்சு சில முகூர்த்தங்கள்லாம் தருவோம். அதில் வந்து பணம் எடுத்து வைங்க, இந்த மாதிரி எழுதி வைங்கன்னு நம்ம நிறைய வகுப்புல சொல்லி தருவோம். அந்த மாதிரி பணம் வந்து கடன்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கரைக்கும். எனக்கு தெரிஞ்சுனா ஒருத்தவங்க வந்து 9 ஆப்பில் கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. எப்படிதான் அவங்களுக்குலாம் கிடைக்குது? 9 ஆப்பில் கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த 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 முகூர்த்தம் சொல்லி கரெக்டாக அந்த எழுத்து சருன்னு க்ளோஸ் பண்ணாப்பா அந்த பையன். அது மாதிரிலாம் நிறைய மேஜிக் நடக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது வேணும்னா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? கடன் அடைக்கலாம். இன்னொன்று, உடம்பு சரியாகும். நம்ம மிதுனத்துக்குலாம் ஜென்ரலாக என்னென்ன காலப்புரிச்ச தத்துவத்துக்கு தோள்பட்டை இதெல்லாம் மிதுனம் வரும். அது நீங்கள் திருவாதிரையெல்லாம் பாருங்கள், நிறைய திருவாதிரை பாருங்கள், லைட்டாக தாடி வச்சுருப்பாங்க. ஸ்கின் அலர்ஜி வரும். வெயிலில் பெருசாக சுற்ற மாட்டாங்க. மார்கழி மாதம் வந்து அந்த தோல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக அந்த பாம்பு தோல் மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் கையில். ஸ்கின் அலர்ஜி ஜென்ரலாக வரும். நம்ம வந்து நிறைய பேர் ஜோசியம் சும்மா டுபா குறிச்சிட்டு கமெண்ட் அடிக்கிறீங்கல்ல, இது வந்து எவ்வளோ பெரிய சயின்ஸ் தெரியுமா? நம்ம சித்த மருத்துவத்துலலாம் உடம்பு முடியல, ஸ்கின் அலர்ஜின்னு என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நாளைக்கு புளி எடுத்துக்காதீங்க, கருவாடு சாப்பிடாதீங்க, உப்பு எடுத்துக்காதீங்கன்னுவாங்க. நீங்கள் அதிகமாக புளியோதரை எங்கே அதிகமாக கொடுப்பாங்கன்னு பாருங்கள். புளி சாதம் பெருமாள் கோயிலில் தான் தருவாங்க. ஏன்னா பெருமாள் தான் உங்களுக்கு வந்து மிதுனம். உங்களுக்கு மிதுனத்தில் யார் யாருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி வருதோ அவங்கெல்லாம் புளியோதரை அன்னதானமாக கொடுக்க அந்த கர்மா குறையும், அந்த நோய் தன்மை குறையும். அதேமாதிரி ஷோல்டர் பெயின், இது வந்து புதன் வீடுன்னு சொன்னோம்ல. புதன் வீடுனா அறிவு. ஓவர் அறிவு வந்து என்ன வரும்? ஸ்ட்ரெஸ்ஸு வரும். ரொம்ப யோசித்தாலே ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும். உங்களுக்கு திடீர்னு ஒரு ரொம்ப தலைவலி ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்ன ஆகும்? கடுப்பாச்சுன்னா ஒன்று கோபம் வந்தால் தோல் ஏறும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று சோகம் வந்தால் தோல் இறங்கும். நீங்கள் தலையில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி தோல் தான் இறங்கும். தோலில் தான் ஃபுல்லாக இறங்கும். யாருன்னா ஒருத்தர் தோல் வலின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசில் 1008 பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் மலர் மருந்துலாம் தருவோம், இந்த தோள்பட்டைக்கு தான் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே போயிட்டு இருக்காங்க. பிரச்சனை எல்லாம் குறையும். இப்போ உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை, நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே குறையும். நான் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் திருமணம்லாம் பார்க்க வந்திருந்தோம்ல, அதில் வந்து இந்த சேனல் நிறைய திருமணம் வந்திருந்தாங்க, படிப்புக்கு வந்திருந்தாங்க. குழந்தைங்க நிறைய +2 முடித்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலேஜில் போங்கன்னு சில நேம்ஸ் கொடுத்துருந்தேன். நம்ம எந்த காலேஜுக்கும் ப்ரமோஷன் பண்ணல, இந்த மாதிரி பேரில் வர காலேஜுகள் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த மாதிரி பேரில் வர டாக்டர்ஸ் உங்களுக்கு செட் ஆகும் கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ண முடியும். பார்க்குற ஜோசியரோட திறமை அவ்வளோதான். அந்த மாதிரி கூட பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் நோய்க்கு மருந்து எடுத்திங்கன்னா ஒன்றும் ஃபாஸ்ட்டாக சரியாகும். இந்த நாள் இந்த நேரத்தில் மருந்து எடுக்கணும்லாம் இருக்குது. திருவதியைன்னு ஒரு தேவதை இருக்குது. அந்த நாள்லாம் நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குணமாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சரியாகுங்க. தெரிஞ்ச எதிரி, தெரியாத எதிரி எல்லாரும் கம்மியாகுவாங்க.
ஏன்னா மிதுனத்துக்கு வந்து மிதுனம்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதனால் பின்னாடி போய் தான் குத்துவாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு. அந்த மாதிரி மறைமுக எதிரிலிருந்து எல்லாமே கம்மியாகும். ஒன்று மிதுனம் போன வருஷம் யாரெல்லாம் மிதுனம் கல்யாணம் பண்ணீங்களோ இப்போ ஒய்ஃப் மூலிமா ஹஸ்பண்ட் மூலிமா பயங்கரமாக ஹெல்ப் வரும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எதனா வீடு வாங்கணுனாலும் சரி, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதே மிதுனம் வந்து நிறைய பேருக்கு இந்த பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், ஆர்டிஸ்டிக்காக எதனா ட்ரை பண்ணணும்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேலைக்கு போகிறது இதெல்லாம், கல்யாணம் ஆகிட்டவங்க இதுமாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஒய்ஃபு ஹஸ்பண்டு அது சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பராக நடக்கும் அது சரிங்களா. அதுமாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்டால் சப்போர்ட் வரும். பிஸ்னஸ் எதனா பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ்லலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா போன வருஷம் இந்த எல்லாம் சொன்னீங்க பிஸ்னஸ் என்ன நிறைய மிதுனம் நல்லா நடக்கும்னு நிறைய பேர் நடக்கலான்னு போட்டிங்க. யாருடான்னு போய் கேட்டால் எங்களுக்கு பிஸ்னஸ் ஓடலான்னு. பிஸ்னஸ் வீடு அடிவாங்கன்னு போன தடவை எவ்வளோ சொல்லிட்டோம். இந்த வருஷம் பிஸ்னஸ் வீடும் சூப்பராகும் மிதுனம். இதெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக எனக்கு நடக்கணும் சார்னு நடுவில் நம்ம சொன்ன மாதிரி தான். பெருமாளை பிடிச்சிக்கோங்க, பெருமாள் கிருஷ்ணர் பிடிச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும். புளியதூர் அன்னதானமாக போடுங்க. நீங்கள் வந்து திருவாதிரையை வந்து நடராஜர் பிடிச்சிக்கோங்க, நடராஜர் அம்பாவை பிடிச்சிக்கோங்க. வில்வை இலை சாத்தி வழிபாடு பண்ண குரு பகவான் அந்த நவகிரகங்களில் குரு பகவானை வியாழக்கிழமை குரு ஹரிட்ட போய் வேண்டுங்க. சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும் சரிங்களா. நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சார். வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார், வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே. அப்படி இல்லை, ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் காவி ஒடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்.
மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க. அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.